படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப புடிச்சிருந்தது. எந்த இடத்துலயுமே நம்ம ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்காம, அடுத்தடுத்துன்னு ரொம்ப செட்டில்டா கொண்டுட்டு போன விதம் ரொம்ப இருந்தது. ஒரு செட்டில்டுலயே விறுவிறுப்பு இருக்கும்ல, அத கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்த கொண்டுட்டு வந்தது சூப்பரா இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட சைலண்ட் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. சைலண்டா ஆக்ட் பண்ணியே கொண்டுட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. செல்வராகவன் சாரோட ஆக்டிங்க்கும் கொலை மாசுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் பின்னி பெடல் எடுக்காரு. அவர் ஆக்டரா டைரக்டரா என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த ஆக்டிங்ல. சின்ன டான்ஸ்லாம் ஆடி இருந்தாரு ஒரு 2 செகண்ட். அந்த 2 செகண்ட் கூட நான் கூட யோசித்தேன், ஐயோ தனுஷ்க்கு இவர் தான் டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா அழகா இருந்தது. ஒரு கேங்ஸ்டருக்குரிய லைட் அந்த டான்ஸுமே சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. சாங் இந்த பட இல்ல இந்த படத்துல சாங் வச்சாதாங்க போர் அடிச்சிருக்கும். உண்மையிலே படத்துல எந்த இடத்துலயுமே சாங் தேவையில்லை. தேவையில்லாத இடத்துல சாங் வைக்கணும்னு நினைக்கிறது, தேவையில்லாத இடத்துல சவுண்ட் போடணும்னு நினைக்கிறத தாண்டி